நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது தொடர்ந்து வர பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தகவலை உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓஎம் பிஎம் அவங்கள தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மெம்பருக்கு இன்றைக்கி நைட்டு 10 மணிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, பேமெண்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க myV3 சைட்லேருந்து. ஸோ நீங்கள் சில்வர் மெம்பரோ இல்லை உங்களுடைய டவுன்லைனில் யாராச்சும் சில்வர் மெம்பரோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேமெண்ட் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அது கீழே வந்து என்னோட கமெண்ட்ஸில் வந்து பேமெண்ட் ரிசீவாக வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு ஆப்ஷனும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா ஏற்கனவே போட்ட பிஎம் மெம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா தம்ஸ் அப் சிம்பிள் கொடுத்து அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டுக்கான ரிக்வஸ்ட்டும் எனேபிள் பண்ணி விட்டுருக்காங்க. அவங்களும் பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது பேமெண்ட் வந்துட்டுருக்கிற இந்த சில்வர் மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கலான்னு சொன்னாங்க இல்லையா போன வாரத்தில், அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தவங்களுக்கு தான் பேமெண்ட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மார்ச் மாதத்துக்கான ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களுடைய ஸ்டேட்டஸ் எனக்கு தெரியலைங்க. ஸோ நீங்கள் மார்ச் மாதம் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்து அது இப்போ ரிசீவ் ஆகிருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அது நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்றத பார்க்குறப்ப ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்தில் இருக்கிற ஜோனல் ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது. myV3 ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஊர்லேயுமே நாளைக்கு மீட்டிங் நடக்குதுங்க. ஸோ உங்களுடைய ஆஃபீஸு எங்கே இருக்கோ நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கலந்துக்கோங்க. அங்கே இருக்கிற அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ் ஜோனல் டைரக்டர்ஸ் கிட்ட நீங்கள் என்னவா வந்து myV3 ஆப்பில் வந்து கம்பெனியில் வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கீங்க, என்ன பிளானில் நீங்கள் இருக்கீங்க, அப்புறம் புதுசாக அப்டேட் என்ன இருக்குது அப்படின்ற தகவலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டவுன்லைனர்ஸில் இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது எப்போ வந்து அப்டேட் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் வந்து ஜோனல் மீட்டிங் வைக்க சொல்லுங்கள். ஆல்ரெடி வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா, குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஆப் ரிலேட்டடாக ஏதாச்சும் வந்து நடக்குது, ஓகேங்களா, ஆப் மெயின்டெனன்ஸ் போகுது அப்படின்னா அதை வந்து தெரியப்படுத்த சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஆப் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் போயிட்டு இருந்துச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேப்சரில் சிங்கிள் கேப்சரில் ஃபுல் பேமெண்ட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆப் ஒர்க் ஆகிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஆனால் குரூப்பில் இருக்கிறவங்க, அதாவது லீடர்ஸ் குரூப்பு, அப்ளைனர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஜோனல் டைரக்டர்ஸோட கண்டினியூவாக தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் மூலிமாவே வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்திட்டாங்க. இந்த மாதிரி ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் போயிட்டுருக்கு, பேக்அண்ட் ஒர்க்கு போயிட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த டைமுக்குள்ளேயே நீங்கள் வந்து சீலிங்கை பார்த்து முடிச்சிருங்க அப்படின்ற தகவலும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி தகவல் கிடைக்காதவங்கனால தான் உங்களால் வீடியோஸ் வந்து எப்பயும் போல் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் பார்த்துக்கலான்னு அப்புறம் விட்டுறப்ப ஆப் அந்த டைமில் வந்து ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு ஒரு நாளுக்கான சீலிங் அமௌண்ட்டும் போயிடும். ஓகேங்களா, இதை நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் தெரியாது. யார்கிட்ட கேட்டாலும் தகவல் வந்து பார்த்திங்கன்னா எம்டி சார் சொன்னதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவங்களுக்கும் தெரியும் ஆப் வந்து ஒர்க்கிங்கில் இல்லை அப்படின்றது. அதனால் ஆப் ஒர்க்கிங்களுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ஏதாச்சும் வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சுனாலோ டெலகிராம் குரூப் இருந்துச்சுனாலோ இல்லை ஒரு சில அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸோ இல்லைனா வந்து ஜோனல் டைரக்டர்ஸோ யூடியூப் சேனல் இந்த மாதிரிலாம் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை ப்ராட்காஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க, அதில் உங்களை ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப் ஏதாச்சும் ஒர்க்கிங் கண்டிஷன் இப்போ வந்து சில்வர் மெம்பருக்கு பேமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அவங்களுக்கு வந்து கிளாக் வந்து பார்த்திங்கன்னா தம்ஸ் அப் சிம்பிள் பண்ணணும். பேமெண்ட் போடாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகாதவங்களுக்கு வந்து எதனால் அவங்களுக்கு வந்து பேமெண்ட் போகலை அப்படின்றத அவங்க ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணும். அதனால் திருப்பியும் ஆப் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களை நிறுத்துவாங்க. ஓகேங்களா, அப்படி நிறுத்துகிறப்ப தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஜோனல் டைரக்டர்ஸு அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸுக்கு தெரியும். அவங்க எந்தெந்த குரூப்லலாம் இருக்காங்களோ, ஓகேங்களா, எந்த குரூப்பில் இருக்காங்களோ அதில் வந்து அவங்க ஷேர் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி வந்து ஆப் வந்து ஒர்க்கிங் வந்து போயிட்டுருக்கு, ஸோ சீலிங் வந்து முன்னாடியே பார்த்துருங்க அப்படின்ட்டு. அதனால தான் வந்து தகவல் கிடைச்சவங்க பார்த்துறாங்க, தகவல் கிடைக்காதவங்க எப்பயும் போல் நம்மளுக்கு கிடைக்கிற டைமில் நம்ம பார்த்துக்கலான்னு அப்படி சொல்லிட்டு ஃப்ரீயாக இருறப்ப அந்த டைமு ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ நீங்கள் நாளைக்கு போயிட்டு
இந்த மாதிரி இருக்கிற எந்த குரூப்னாலும் சரி எனக்கு வந்து என்னை ஜாயின் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட்டாக கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நியூ பிளான்ஸை பற்றின டீட்டெயில்ஸு இதெல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட்டாக கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் வேறு ஒரு நல்ல வீடியோவோட நல்ல அப்டேட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் உங்களோட டவுட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.